வெல்கம் டு வே டு கோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாடம் 4 கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம். அதில் அத்தியாயம் 4 நிதி மேலாண்மை. இந்த பாடத்துக்கான முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போது யாரெல்லாம் டிசிஎம் ஃபஸ்ட் இயர் படிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இது ஒரு பாடமாக இருக்குது. அதோட இந்த பாடம் அவங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அதே சமயம் டிசிசிபி, டிஆர்பி, எஸ்ஆர்பி போன்ற கூட்டுறவு போட்டித் தேர்வுக்கும் இந்த கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகத்திலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸு ரைஸ் ஆகும். ஓகேங்களா? அது இல்லாமல் யாரெல்லாம் அரியர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் அனைத்து வகை நிறுவனங்களுக்கும் டேஷ் என்பது மனித உடலில் இரத்தத்தை போன்று மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. நிதி, அதாவது ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனத்தோட நிதி அந்த நிறுவனத்தின் இரத்தத்தை போன்றான். ஓகேங்களா? ஒரு நிறுவனத்தில் ஃபண்டே இல்லைன்னா அந்த நிறுவனம் வேஸ்ட்டு தானே, உயிரோடு இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல ரத்தமே இல்லைன்னா நம்மளால் உயிரோடு இருக்க முடியுமா? இல்லை. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் நிதின்னு ஒன்று இல்லை அப்படின்னா அந்த நிறுவனமே வேஸ்ட். ஓகேங்களா? அப்போது தணிக்கையில் கூட எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எவ்வளோ க்ரோர் ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம ஆடிட்டில் கூட பார்ப்போம். அப்போது நிதின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போது அந்த நிதியை எப்படி மேலாண்மை பண்ணுறது, ஓகேங்களா? அப்போது அந்த நிதியை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பற்றி தான் அந்த பாடத்தில் வரும். ஓகேங்களா? அடுத்த கொஷின்ஸ் நிதி மேலாண்மையும் நிதி கணக்கியலும் ஒன்றல்ல, அவை வெவ்வேறானவை. அப்போது நிதி மேலாண்மையும் நிதி கணக்கியலும் ஒன்று கிடையாது. ஓகேங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது வெவ்வேறானவை. ஓகேங்களா? அப்போது நிதி மேலாண்மை வேறு, நிதி கணக்கியல் வேறு. ஓகேங்களா? அப்போது மூணாவது கொஷின், டேஷ் என்பது வணிக நடவடிக்கைகளை பதிவு செய்தல், வகைப்படுத்துதல், தொகுத்தல் மற்றும் அறிக்கை அளித்தல் போன்ற வணிக நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை அளிப்பதாகும். நிதி கணக்கியல். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறது எது? நிதி கணக்கியல். நிதி கணக்கியல் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ். இங்கிலீஷில் டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ், தமிழில் தகவல் சேகரித்தல் பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் நிதி மேலாண்மைனா என்ன அப்படின்னா, இந்த நிதி தகவல் தருதில்ல, நிதி கணக்கியல் மூலயமா நம்மளுக்கு நிதி தகவல் தெரியுதுல்ல, அது மூலயமா எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்றதான் நிதி மேலாண்மை. நம்ம பார்த்தோம்ல, இங்கே என்ன பார்த்தோம்? நிதி மேலாண்மையும் நிதி கணக்கியலும் ஒன்றல்ல, அவை வெவ்வேறானவைன்னு பார்த்தோம். அப்போது நிதி கணக்கியல்ன்றது கணக்கியல் பற்றி, அதாவது நிதி பற்றிய நம்மளுக்கு ஒரு தகவலை சேகரித்து தரும். ஓகேங்களா? இப்போது பேலன்ஸ் ஷீட் போட்டனோ நிதி கணக்கியலில் தான் பேலன்ஸ் ஷீட் போடும். ஓகேங்களா? அப்போது அந்த பேலன்ஸ் ஷீட் மூலிமா நம்மளுக்கு ஒரு தரவு கிடைக்குது, லாபமாக நட்டமான்னு கிடைக்குது. ஆனால் நிதி மேலாண்மைன்றது அதை வச்சு நம்ம முடிவு எடுக்கிறோம்ல, அது பேர் தான் நிதி மேலாண்மை. ஓகேங்களா? அப்போது நிதி கணக்கியல்ன்றது தகவல் சேகரித்தல் பணி, நிதி மேலாண்மைன்றது முடிவு எடுத்தல் பணி. இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இன்னொரு வாட்டி மூணாவது கொஷின் பார்க்கலாம். டேஷ் என்பது வணிக நடவடிக்கைகளை பதிவு செய்தல், வகைப்படுத்துதல், தொகுத்தல் மற்றும் அறிக்கை அளித்தல் போன்ற வணிக நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை அளிப்பதாகும். அது நிதி கணக்கியல். ஓகேங்களா? அதாவது வணிக நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை அளிப்பது, இந்த வேர்டு தான் முக்கியம். அதாவது வணிக நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை அளிப்பது நிதி கணக்கியல். அதான் டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ், தகவல் சேகரித்தல் பணி. அடுத்தது நாலாவது கொஷின், டேஷ் என்பது கணக்கியல் அளிக்கும் தகவல்களை பயன்படுத்தி நிறுவனத்தின் நோக்கங்களை அடைய முற்படுவதாகும். நிறுவனத்தின் நோக்கங்களை அடைய முற்படுவதாகும்ன்றது தான் நிதி மேலாண்மை. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நிதி கணக்கியல் வேறு, நிதி மேலாண்மை வேறு. அப்போது நிதி கணக்கியல்ன்றது ஒரு டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ், தகவலை சேகரிக்கிறோம். ஆனால் அதை வச்சு நம்ம எப்படி முடிவு எடுக்கணும்னு பண்ணுறது நிதி மேலாண்மை. அதான் போட்டிருக்காங்க பாருங்கள் தெளிவாக. நிதி மேலாண்மை டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், முடிவெடுத்தல் பணி. ஓகேங்களா? முடிவெடுத்தல் பணி குழம்பாமல் பார்த்துக்கணும். அடுத்தது நிதி மேலாண்மை என்பது ஒரு தொழில். ஓகேங்களா? ஒரு தொழிலாகவே தான் கருதப்படுகிறது. ஓகேவா? நிதி மேலாண்மையின் பணிகள். ஓகேங்களா? மேலாண்மைனாவே நம்மளுக்கு தெரியும், திட்டமிடுதல், அமைத்தல், பணியாளரை நியமனம் செய்தல், ஒருங்கிணைத்தல், இந்த மாதிரி. நிதி மேலாண்மைக்கு என்னென்ன அப்படின்னா திட்டமிடுதல், அமைத்தல், பணியாளரை நியமித்தல், இயக்குதல், கட்டுப்படுத்துதல். ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? மேலாண்மை பணிகள், மேனேஜ்மெண்ட்டோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினாவே
நம்மளுக்கு இது வந்துடணும். திட்டமிடுதல், அமைத்தல், பணியாளரை நியமித்தல், இயக்குதல், கட்டுப்படுத்துதல். ஓகேவா? இது வந்து மேலாண்மையின் பணிகள். ஆனால் இது நிதியில் எப்படி யூஸ் பண்ணுறது, நிதியில் எப்படி திட்டமிடுறது, நிதியை எப்படி அமைக்கிறது, நிதியில் வந்து பணியாளர் நியமித்தல். இப்போ பணியாளர் நியமித்தலுக்கும் நிதிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, ஒரு கரெக்டான சேலரி கொடுத்து ஒரு ஆளை வேலைக்கு வைக்கணும். அப்போது நிதி யூஸ் ஆகுதுல்ல, அப்போ பணியாளர் நியமனத்துலேயும் நிதி யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது இயக்குதல், அந்த ஃபண்டை எப்படி நம்ம ரன் பண்ண வைக்கிறது. அடுத்தது கட்டுப்படுத்துதல், எப்படி ஃபண்டை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த நிதியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பற்றி இது எல்லாமே பார்க்குறது தான் நிதி மேலாண்மையின் பணிகள். ஓகேவா? அடுத்தது 7வது கொஷின், நிறுவன நிதி மேலாண்மை முக்கியமாக டேஷ் பணிகளை பற்றிய முடிவினை எடுக்கும். ஓகேவா? இப்போது இந்த நிதி மேலாண்மை பாடமே ரொம்ப நம்மளை கொலாப்ஸ் பண்ணும். ஓகேங்களா? நான் சொல்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்து அந்த கீவேர்டை நான் சொல்லுவேன். ஒவ்வொரு கீவேர்டு என்ன, ஷார்ட்கட் என்ன, நான் ஒரு சிலது சொல்லுவேன். அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னாவே போட்டுடலாம். இப்போ 7வது கொஷின், நிறுவன நிதி மேலாண்மை முக்கியமாக டேஷ் பணிகளை பற்றிய முடிவினை எடுக்கும். 3 பணிகளை பற்றிய முடிவினை எடுக்கும். என்னென்னா, முதலீடு பற்றிய முடிவு, நிதி திரட்டல் முடிவு, பங்காதாயம் பற்றிய முடிவு. அப்போது நிதி மேலாண்மை முக்கியமாக 3 பணிகளை பற்றிய முடிவினை எடுக்கும். என்னென்னா, முதலீடு பற்றிய முடிவு, நிதி திரட்டல் முடிவு, பங்காதாயம் பற்றிய முடிவு. அடுத்தது 8வது கொஷின், தற்போது நிறுவனங்கள் அளிக்கும், இது பங்காதாயம்னு வரணும். ஓகேங்களா? நிறுவனம் அளிக்கும் பங்காதாய தொகைக்கு நிறுவனமே டேஷ் வரி செலுத்த வேண்டியுள்ளது. இப்போது பங்காதாய தொகைன்னு சொல்கிறோம்ல. ஓகேங்களா? பங்காதாய தொகைக்கு நிறுவனமே வரி செலுத்த வேண்டியுள்ளது. ஓகேங்களா? ஒரு உறுப்பினர் வராரு, அவர் பங்கு வாங்குறாருன்னும் போது அந்த பங்குக்கான டேக்ஸை நிறுவனமே செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அந்த வரியை நம்ம எப்படி கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இது. ஓகேங்களா? வருமான வரி அவங்களே செலுத்தணும். ஓகேங்களா? அப்போது இந்த பங்காதாய தொகைக்கு நிறுவனமே வருமான வரி செலுத்தணும். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2000ஆம் ஆண்டிலிருந்து நிதி அறிக்கையில் இவ்வரி வீதம் 10%லிருந்து 20% உயர்த்தப்பட்டது. அப்போது பங்காதாய தொகை கொடுக்கும்போது நம்ம யோசித்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் அங்கே சொல்ல வராங்க. அந்த ஃபண்டு மேனேஜ்மெண்ட், நிதி மேலாண்மையில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பங்காதாய தொகை கொடுக்கறதுக்கு அந்த நிறுவனம் தான் வரி செலுத்த கடமைப்பட்டிருக்கு. அப்போது 2000 ஆண்டிலிருந்து 10 இருந்த சதவிகிதம், அந்த வரி விகிதத்தில் 10 இருந்த வரி விகிதம் 20% உயர்த்தப்பட்டுள்ளது. அப்போது அதுக்கேற்ற மாதிரி பங்காதாய தொகையை கொடுக்கணும். அதுதான் நிதி மேலாண்மை. ஓகேங்களா? அடுத்தது நிதி மேலாண்மையின் நோக்கங்கள். 2 நோக்கம் என்னென்னா, பொது நோக்கம் 1, தனித்த நோக்கம் 1. பொது நோக்கம் 1, தனித்த நோக்கம் 1. மொத்தம் 2 நோக்கம் நிதி மேலாண்மையின் நோக்கங்கள். அடுத்தது 10வது, நிறுவனங்கள் உச்ச லாபத்தினை ஈட்ட டேஷ் லாபம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர். நியாய லாபம். ஓகேங்களா? இந்த பாடத்தில் வந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் இந்த டிசிஎம் போன வாட்டி நடந்த செமஸ்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 5-6 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இந்த பாடத்தில் இருந்து. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடம், ஆனால் புரியாது. தெளிவாக பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அப்போது நிறுவனங்கள் உச்ச லாபத்தினை ஈட்ட நியாய லாபம். அப்போது அந்த ஒரு நிறுவனம் வந்து ப்ராஃபிட்டை ஈட்டுறதுக்கு நியாய லாபம்ன்ற பேரை யூஸ் படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது நியாய லாபம். அடுத்தது 11வது கொஷின், லாபத்தை உச்சப்படுத்துவது என்பது டேஷ் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் உருவானதாகும். 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் உருவானது. அடுத்தது 12வது கொஷின், 20ஆம் நூற்றாண்டில் டேஷ் புரட்சி போன்ற மாற்றங்களால் நிறுவனங்களின் அமைப்பில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. என்னென்ன 2 புரட்சினா, தொழில் புரட்சி 1, தகவல் தொடர்பு புரட்சி. ஓகேங்களா? தொழில் புரட்சி 1, தகவல் தொடர்பு புரட்சி. அடுத்தது, ஒரு நிறுவனத்தின் செல்வம் அல்லது நிகர தற்போதைய மதிப்பு, ஒரு நிறுவனத்தோட செல்வம். ஓகேங்களா? செல்வம்னா வெல்த்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெல்த்து. அப்போது செல்வம் அல்லது நிகர தற்போதைய மதிப்பு என்பது எதுக்கு சமம் அப்படின்னா, நிறுவனத்தின் மொத்த தற்போதைய மதிப்பிற்கும் எதிர்காலத்தில் அது பெற விரும்பும் லாபத்தினை அடைவதற்கு தேவையான மூலதன முதலீட்டிற்கும் உள்ள வேறுபாடு. அப்போது அது ஒரு ஃபார்முலாவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு நிறுவனத்தின் செல்வம் அல்லது தற்போதைய மதிப்பு ஈக்குவல் டு
மொத்த தற்போதைய மதிப்பு மைனஸ் லாபத்தினை அடைய தேவையான முதலிடம், அதான் முதலீடு. லாபத்தினை அடைய தேவையான முதலீடு. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான டெஃபினிஷன். ஓகேங்களா, ஒரு நிறுவனத்தின் செல்வம் அல்லது நிகர தற்போதைய மதிப்பு எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, மொத்த தற்போதைய மதிப்பிலிருந்து லாபத்தினை அடைய தேவையான முதலீடு அதை மைனஸ் பண்ணோம், அதுக்கான வேறுபாடு தான் இந்த நிறுவனத்தின் செல்வம் அல்லது நிகர தற்போதைய மதிப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது 14வது கொஷின். சாதகமான நிகர தற்போதைய மதிப்பு, பாதகமான நிகர தற்போதைய மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, சாதகமான நிகர தற்போதைய மதிப்புனா விரும்பத்தக்கது. ஓகேங்களா, அப்போது அது அந்த அந்த நிறுவனத்தோட செல்வம் வந்து கரெக்டாக இருக்குது, அப்போது அது நம்ம லைக் பண்ணுவோம், விரும்பத்தக்கது. அப்போது பாதகமான நிகர தற்போதைய மதிப்புனா புறக்கணிக்கப்பட வேண்டியது, அதை ஒமிட் பண்ணிடணும், நெகோஷியபிள் பண்ணிடணும், அதாவது என்ன சொல்லுவாங்க, நெக்லிஜிபிள், நீக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அடுத்தது 15வது கொஸ்டின். நிதி மற்றும் முதலீடு குறித்த முடிவு எடுத்தலில், நிதி மற்றும் முதலீடு குறித்த முடிவு எடுத்தலில் டேஷ் ஓட்டமே முக்கியமானதாகும். வெறும் கணக்கீட்டு லாபம் மட்டுமே போதாது, ரொக்க ஓட்டம். அப்போது கேஷ் ஃப்ளோ. ஓகேங்களா, கேஷ் ஃப்ளோ தான் முக்கியம். எந்த காசு எங்கெங்கே எப்படி போயிட்டுருக்குன்றது தான் முக்கியம். வெறும் கணக்கில் போட்ட லாபம் மட்டுமே கிடையாது. ஓகேங்களா, நம்ம மனக்கணக்கு போடும், இது அப்படி வரும், அந்த காசு இப்படி வரும், அங்கே இப்படி வரும், நம்ம போட்ட கணக்கீட்டு லாபம் மட்டுமே போதாது, ரொக்க ஓட்டம், கேஷ் ஃப்ளோ ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் இருந்தாவே ரொக்க ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், 16வது கொஷின். ப்ரீவியஸ் இயர் டிசிஎம் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கேட்ட கொஷின். ஓகேங்களா, இந்த கொஷின் இப்படியே கேட்டிருந்தாங்க. ஒரு நிறுவனத்தின் பங்கு மதிப்பானது அதன் டேஷ் விலையை பொறுத்து குறிப்பிடப்படுகிறது. சந்தை விலை. ஒரு நிறுவனத்தின் பங்கு மதிப்பு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விப்ரோ கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பங்கு மதிப்பு ஷேர் வேல்யூ வந்து ஒரு 240 சம்திங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எதை பொறுத்து இது பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸை வச்சு தான் குறிப்பிடுவாங்க. அப்போது சந்தை விலை. ஓகேங்களா, சந்தை விலை. இந்த கொஷின் டைரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் அப்படியே அச்சு மாறாமல் போன வருஷம் நடந்த ப்ரீவியஸ் இயர் டிசிஎம் ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது, ஏன்னா இந்த லெசனில் எது தான் ஒன் வேர்டுன்றதே நம்மளுக்கு தெரியாது, அப்போது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 17வது கொஷின். ஒரு நிறுவனத்தில் சாதாரண நிதி ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்கு டேஷ் முதலும் தேவையாக உள்ளன. நிலை முதலும் நடைமுறை முதலும். அதாவது ஒரு நிறுவனத்தில் சீரான நிதி ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்கு நிலை முதலும் நடைமுறை முதலும் தேவையாக உள்ளன. அப்போது ஒரு நிறுவனத்தில் சீரான நிதி ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்கு நிலை முதலும் நடைமுறை முதலும் தேவையாக உள்ளது. அடுத்தது, மேலாண்மை தகவல் முறையினை டேஷ் என சுருக்கமாக கூறுவர். மேலாண்மை தகவல் முறை. ஓகேங்களா, இப்போது இது நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். மேலாண்மைனா என்னது, மேனேஜ்மெண்ட். அப்போது எம்மு. தகவல்னா என்னது, இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன், ஐஇ. முறைனா சிஸ்டம். ஓகேங்களா, சிஸ்டம், எம்ஐஎஸ். அதான் எம்ஐஎஸ், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா, ஒரு சிலது எல்லாமே நம்ம அப்படியே டைரெக்டாகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். அப்போ எம்ஐஎஸ்னால் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தமிழில் வந்து மேலாண்மை தகவல் முறை. ஓகேங்களா, அடுத்தது 19வது கொஷின். மேலாண்மை தகவல் முறை டேஷ் வகைப்படும். 3 வகைப்படும். மேலாண்மை தகவல் முறை 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தகவல் முறை, கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் தகவல் முறை, நேர்கோட்டு தகவல் முறை. இப்போது இந்த ஒவ்வொரு முறை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தகவல் முறை அப்படின்னா, மேலே மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜர் டாப்பில் இருக்கார். அடுத்தது மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தகவல் முறை, அப்போது ஒர்க்கரு கீழே இருக்கார். ஓகேங்களா, அப்போது மேனேஜர் இங்கே, ஒர்க்கர் இருக்கார் இங்கே, மேனேஜர் இருக்கார். இப்போது மேனேஜர்கிட்ட இருந்து ஒரு தகவல் ஒர்க்கர்கிட்ட போகுது அப்படின்னா அது மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தகவல் முறை. ஓகேங்களா, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மேனேஜர்கிட்ட இருந்து ஒர்க்கர்கிட்ட போச்சுன்னா அது மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தகவல் முறை. இது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் தகவல் முறை. இப்போது இங்கே வந்து ஒர்க்கர் இருக்கார் கீழே, மேலே வந்து மேனேஜர் இருக்கார் அப்படின்னும் போது
இப்போது ஒர்க்கர்கிட்ட இருந்து மேல் நோக்கி போகுது அப்படின்னா அது கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் தகவல் முறை. இப்போ ஒரு ஒர்க்கருக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டமோ இல்லை ஏதோ ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷனை மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு, அவரோட உயர் அலுவலர்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா அது கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் தகவல் முறை. அடுத்தது நேர்கோட்டு தகவல் முறைனா ஒரு ஒர்க்கரும் இன்னொரு ஒர்க்கரும் அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறது நேர்கோட்டு தகவல் முறை. இல்லை ஒரு மேனேஜரும் இன்னொரு மேனேஜர், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லை ஒரு குவாலிட்டி மேனேஜர் அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறது அது நேர்கோட்டு தகவல் முறை. ஓகேங்களா, இது புரிஞ்சுக்கோங்க. தகவல் முறை 3 வகைப்படும். ஓகேங்களா, மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே, நேர்கோட்டு. ஓகேங்களா, மேலிருந்து கீழேனா மேனேஜர்கிட்ட இருந்து ஒர்க்கருக்கு இன்ஃபர்மேஷன் போகிறது. அதுவே கீழிருந்து மேலேனா ஒர்க்கர்கிட்ட இருந்து மேனேஜருக்கு போகிறது. இதுவே சமமானா இல்லை 2 மேனேஜரோ இல்லை 2 ஒர்க்கரோ அவங்கவுங்களுக்குள்ள 2 சமமான ஊழியர்களுக்குள்ள சமமான 2 நபர்கள் அவங்களோட தகவலை பரிமாறுறதுக்கு பேர் தான் நேர்கோட்டு தகவல் முறை. ஓகேங்களா, அடுத்தது இந்த 20வது கொஷினும் டிசிஎம் போன வருஷம் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். நிறுவனத்தின் நிதி செயல்பாடுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து மதிப்பிட தேவைப்படுவது. ஓகேங்களா, நிறுவனத்தின் நிதி செயல்பாடுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து மதிப்பிட தேவைப்படுவது நிதி ஓட்ட அறிக்கை, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு. இந்த கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கொஷின் இதுதான்: நிறுவனத்தின் நிதி செயல்பாடுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து மதிப்பிட தேவைப்படுவது நிதி ஓட்ட அறிக்கை, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு. இப்போ நிதி ஓட்ட அறிக்கை ஏ ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க, லாப நட்ட கணக்கு பி ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க, இருப்பு நிலை குறிப்பு சி ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க. டி ஆப்ஷனில் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றத வச்சுருந்தாங்க. அப்போது மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சராக போடணும். ஓகேங்களா, இது இப்படின்னு கேட்பாங்க. நான் இங்கே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நிதி ஓட்ட அறிக்கை, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்புன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, அடுத்தது இதுவும் ஒரு போன வருஷம் டிசிஎம் ப்ரீவியஸ் இயர் மேனேஜ்மெண்ட் கொஷின் தான். சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாவிடினும் இதுவும் ஒரு தொழிலாகவே கருதப்படுகிறது நிதி மேலாண்மை. ஆல்ரெடி நம்ம ஒரு கொஷின் பார்த்துட்டோம், நிதி மேலாண்மை என்பது ஒரு தொழில். அப்போது சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாவிடினும் இதுவும் ஒரு தொழிலாகவே கருதப்படுவது நிதி மேலாண்மை. ஓகேங்களா, அடுத்தது 22வது, ஒரு சிறந்த தகவல் முறைக்கு எத்தனை கட்டளைகள் தேவை? கமாண்ட் 10 கட்டளைகள் தேவை. ஓகேங்களா, 10 கட்டளைகள் தேவை. அடுத்தது 23வது கொஷின், இயக்குதல், கட்டுப்படுத்துதல் ஆகிய மேலாண்மை பணிக்கு முதுகெலும்பாக திகழ்வது தகவல் தொடர்பு. ஓகேங்களா, இது ஒன்றும் இல்லை, இயக்குதல் கட்டுப்படுத்துதல்னு இல்லை, வேறு எந்த மேலாண்மை பணியாக இருந்தாலும் தகவல் தொடர்பு தான் ஒரு போன் மாதிரி. ஓகேங்களா, தகவல் தொடர்பு ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போய் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒர்க் நடக்கும். ஓகேங்களா, அப்போ இயக்குதல், கட்டுப்படுத்துதல் ஆகிய மேலாண்மை பணிகளுக்கு முதுகெலும்பாக திகழ்வது தகவல் தொடர்பு, இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, அடுத்தது அமைப்பு. இது ஒரு வரைவிலக்கணம் சொல்லி இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது மனிதவள மேலாண்மைக்கு இந்த வேர்டிங் தான் முக்கியம். இதில் படிக்கும்போது பாருங்கள். 24வது கொஷின், அமைப்பு சார்ந்த மற்றும் தனிநபர் இலக்குகளை அடையும் பொருட்டு மக்களின் ஆற்றல் மிக்க பயன்பாட்டை எளிதாக்குவதற்கு என அமைப்பில் மேற்கொள்ளப்படும் பணியை மனிதவள மேலாண்மை ஆகும். அப்போது மனிதவள மேலாண்மைக்கு வரைவிலக்கணம் சொன்னது ஐவான் சீவிச் மற்றும் க்ளூயிக். ஐவான் சீவிச் மற்றும் க்ளூயிக், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா, அடுத்த கொஷின் அதே மனிதவள மேலாண்மை தான், அதுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் பிகர்ஸ் மற்றும் மயர்ஸ். அவர் என்ன வரைவிலக்கணம் தந்திருக்காருன்னா, அடிப்படையில் பணியில் அதிகபட்ச மனநிறைவை பெறும் மற்றும் அமைப்பிற்கு தங்களின் மேம்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் பணியாளர்களின் வாய்ப்பு வளங்களை மேம்படுத்தும் முறையே மனிதவள மேலாண்மை என மனிதவள மேலாண்மைக்கு வரைவிலக்கணம் தந்தவர் பிகர்ஸ் மற்றும் மயர்ஸ். அப்போது மனிதவள மேலாண்மைக்கு 2 பேர் வரைவிலக்கணம் தந்திருக்காங்க. யாருன்னா ஐவான் சீவிச் மற்றும் க்ளூயிக், இன்னொருத்தர் பிகர்ஸ் மற்றும் மயர்ஸ். ஓகேங்களா, அப்போது நம்ம தெளிவாக பார்த்துக்கணும், ஏதோ ஒரு க்ளூவோட வச்சு படிங்க. ஓகேங்களா, அமைப்பு சார்ந்த தனிநபர் இலக்குகளை அப்படின்னு வந்துச்சுன்னா ஐவான் சீவிச் மற்றும் க்ளூயிக். அதுவே அடிப்படையில் பணியில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிகர்ஸ் மற்றும் மயர்ஸ். நீங்கள் எந்த ஷார்ட்கட் வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு ட்ரிக்கு வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது 25, அது எதாவது ஷார்ட்கட் மாதிரி சொன்னல, ஐவான் சீவிச் மற்றும் க்ளூயிக் இது வந்தால்
மக்களின் ஆற்றல் மிக்க பயன்பாட்டை எளிதாக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் பணியே மனிதவள மேலாண்மை. ஓகேங்களா, மனிதவள மேலாண்மைக்கு மக்களின் ஆற்றல் மிக்க பயன்பாட்டை எளிதாக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் பணி மனிதவள மேலாண்மைன்னு சொன்னது ஐவான் சீவிச் மற்றும் க்ளூயிக். அதுவே பிகர்ஸ் மற்றும் மயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, பணியாளர்களின் வாய்ப்பு வளங்களை மேம்படுத்தும் முறையே மனிதவள மேலாண்மை. அது உங்களுக்கு மேலே சொன்னது ரெண்டும் புரியல அப்படின்னா கீழே சொன்னதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ஷார்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தாலோ பை மிஸ்டேக் ஏதாவது வந்தாலோ நீங்கள் மறக்காமல் தயங்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, அப்படின்னா தான் எங்களுக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா, இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது 1-2 கொஷின் ஆன்சர் தப்பாக போட்டிருந்தா அதை நான் என்கரேஜ் பண்ணுறேன். இன்னும் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா, அப்போது இது ஒரு ரெண்டுமே ஷார்ட்கட்டு தான், அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மக்களின் ஆற்றல் மிக்க பயன்பாட்டை எளிதாக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் பணி அப்படின்னு சொன்னது ஐவான் சீவிச் மற்றும் க்ளூயிக். அதுவே பணியாளர்களின் வாய்ப்பு வளங்களை மேம்படுத்தும் முறையே மனிதவள மேலாண்மைன்னு சொன்னது பிகர்ஸ் மற்றும் மயர்ஸ். ஓகேங்களா, அடுத்தது நிறுவனத்தின் இலக்குகளை அடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை குழுவாக அமைக்கும் மற்றும் அவ்வாறு அமைக்கப்பட்ட ஒவ்வொரு குழுவையும் அதனை மேற்பார்வை செய்யும் ஒரு பணியே அமைத்தலாகும் என்று அமைத்தல் பணிக்கு வரைவிலக்கணம் தந்தவர் கூன்ஸ் மற்றும் ஓடோனெல். இதுவே 2வது பாடத்தில் அமைத்தல் பணிக்கு யார் வரைவிலக்கணம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா, அப்போது அமைத்தல் பணிக்கு இங்கே ஒருத்தர் வரைவிலக்கணம் தந்திருக்காரு. அதுவே 2வது பாடத்தில் மேனேஜ்மெண்ட் 2வது பாடத்தில் ஒருத்தர் அமைத்தலுக்கு வரைவிலக்கணம் தந்திருப்பார். அது யாருன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது, இது ஒரு ப்ரீவியஸ் டிசிஎம் 1 இயர் கோர்ஸில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கேட்ட ஒரு கொஷின் தான், 27வது கொஷின். குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காக மக்கள் அறிவையும் ஆற்றலையும் பெறும் வகையில் அமைக்கப்பட்ட நடைமுறையை பயிற்சி அளித்தல் என்று பயிற்சி அளித்தலுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் டேல் எஸ் பீச். ஓகேங்களா, பீச்சில் பயிற்சி தருவாங்கன்னு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பீச்சில் பயிற்சி தருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, நீங்கள் எதனா ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போது பீச்சில் பயிற்சி தராங்க, அப்போது பயிற்சி அளித்தலுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் டேல் எஸ் பீச். ஓகேங்களா, அடுத்தது 28வது கொஷின். சரியான மற்றும் நியாயமான ஒரு ஊதியத்தை அளிக்கும் ஒரு நடைமுறையே இழப்பீடு. ஓகேங்களா, இழப்பீடு பேர் என்னது, சரியான மற்றும் நியாயமான ஒரு ஊதியத்தை அளிக்கும் ஒரு நடைமுறையே இழப்பீடு. அடுத்தது 29. இந்தியாவில் போனஸ் செலுத்துதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1965. இது கூட்டுறவு தொடர்புடைய சட்டங்களில் வரும், போனஸ் சட்டம்னு வரும். ஓகேங்களா, அப்போது 1965. ஆனால் இந்த சட்டத்தில் போனஸ் என்ற சொல் இச்சட்டத்தில் வரையறுக்கப்படவில்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னது, இந்தியாவில் போனஸ் செலுத்துதல் சட்டம்னா 1965. அடுத்தது, வெப்ஸ்டர்ஸ் ஆங்கில அகராதியின்படி போனஸ் என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். ஓகேங்களா, போனஸ்ன்னு சட்டத்தில் கொடுக்கல, ஆனால் இந்த வெப்ஸ்டர்ஸ்ன்ற ஆங்கில அகராதின்னா இந்த டிக்ஷனரி சொல்லுவோம்ல, அந்த டிக்ஷனரியில் போனஸ் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னா, பெறுபவருக்கு கொடுபட வேண்டியதாக உள்ள அல்லது அவரால் சாதாரணமாக பெறப்படுவதை விட கூடுதலாக அளிக்கப்படும். இந்த கூடுதலாகன்றது ரொம்ப முக்கியம். கூடுதலாக அளிக்கப்படும் ஏதோ ஒன்று தான் போனஸ். போனஸ்னானது நம்ம சம்பளத்தையும் தாண்டி ஏதோ ஒன்று நம்மளுக்கு கொடுக்குறாங்களே, அதான் போனஸ். ஓகேங்களா, நம்ம சம்பளத்தையும் தாண்டி அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, அவரால் சாதாரணமாக பெறப்படுவதை விட கூடுதலாக, அப்போது போனஸ் அப்படின்னு அந்த வெப்ஸ்டர்ஸ் ஆங்கில அகராதியில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது, இதுவும் ஒரு டிசிஎம்மில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரே வருஷத்தில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகேங்களா, ஏன்னா எம்சிக்யூ மெத்தட் மாற்றி ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நடந்த ஒரு கொஷின் பேப்பர் தான் இது. அந்த கொஷினில் வந்த கொஷின்ஸ் தான் இது. இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். ஓகேங்களா, நிதி மேலாண்மைன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். 7-8 கொஷின்கிட்ட கேட்டிருக்காங்க. 75 கொஷினில் 7-8 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது தொழிலாளர் இழப்பீடு சட்டம் எந்த ஆண்டு? தொழிலாளர் இழப்பீடு சட்டம் 1923. இந்த தொழிலாளர் இழப்பீடு சட்டத்தின் மூலயமா யாருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, அபாயகரமான பணிநிலைகளில் பணிபுரியும் பொழுது ஏற்படும் நோய்கள் மற்றும் உடல் சார்ந்த இயலாமை போன்றவற்றினால் பாதிப்படையும் தொழிலாளர்களுக்கு பணியாளர் இழப்பீடு அளிக்கப்படுகிறது. ஓகேங்களா, இப்போது ஆபத்தான இடங்களில் வேலை செய்வாங்க,
எக்ஸாம்பிள் சுரங்கம், ஓகேங்களா? சுரங்கம் அந்த மாதிரி இடத்துலலாம் வேலை செய்யும்போது, இல்லை கெமிக்கலில் வேலை செய்யும்போது அதனால் ஏற்படுற நோய்கள், உடல் சார்ந்த இப்போது அணு உலை, ஓகேங்களா? கூடங்குளம் அணு மின் நிலையம் இந்த இடத்துலலாம் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த தொழிலாளர் இழப்பீடு சட்டம் யூஸ் ஆகும், ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம கோஆப்ரேட்டிவில் எதனா ஒரு செக்டார் இருந்துச்சுன்னா அதுக்கும் இது பொருந்தும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுகர் மில் இருக்குது, ஓகேங்களா? சுகர் மில்லில் ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? சுகர் மில்லில் ஆக்சிடெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது, மிஷினரிஸ் நிறைய இருக்கும், ஓகேங்களா? அப்போது அதில் அந்த தொழிலாளருக்கு என்ன இழப்பீடு கொடுக்கணுன்றதை இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. தொழிலாளர் இழப்பீடு சட்டம் 1923, ஓகேங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் டிசிஎம்மில் கேட்ட ஒரு மேனேஜ்மெண்ட்டில் கேட்ட ஒரு கொஷின். அடுத்ததுமே டிசிஎம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கேட்டால் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். நான் எத்தனை கொஷின் லைனாக கேட்டிருக்காங்கன்றது பாருங்கள். அந்த கொஷின் அச்சு பிசிறாமல் எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் கேட்டிருக்கேன். மனிதவள மேலாண்மையின் ஆற்றல் மிக்க தன்மையை அளிக்க மனிதவள தணிக்கையானது எவற்றை மதிப்பிடும் ஆய்வு செய்கிறது? கொள்கைகள், நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள். கொள்கைகள், நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், இந்த 3 தான், ஓகேங்களா? கொள்கைகள், நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள். அடுத்தது 33வது கொஷின். இதுவும் டிசிஎம் ப்ரீவியஸ் இயர் மேனேஜ்மெண்ட் கொஷின் தான். ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நடந்த ப்ரீவியஸ் இயர் மேனேஜ்மெண்ட் கொஷின் தான். நிதி மேலாண்மை நோக்கங்களில் ஒன்று பொது நோக்கம் அல்ல, பொது நோக்கம் அற்றது அப்படின்னு வரும்போது தனித்த நோக்கம் தான் வரணும், ஓகேங்களா? பொது நோக்கம் அற்றது, தனித்த நோக்கம் தான் வரும், ஓகேங்களா? ஆன்சர் வந்து தனித்த நோக்கம். இது ஆப்ஷன் டியாக வச்சுருந்தாங்க. ஆப்ஷன் ஏபிசிடியில் இந்த பொது நோக்கத்துக்குள்ளே எது எதெல்லாம் வருமோ அது வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? அடுத்தது 34வது கொஷினுமே டிசிஎம் ஃபஸ்ட் செமஸ்டரில் மேனேஜ்மெண்ட்டில் கேட்ட கொஷின் தான், ஓகேங்களா? ஒரு நிறுவனத்தில் சீரான நிதி ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்கு தேவை அப்படின்னா நிலை முதலும் நடைமுறை முதலும். நம்ம பார்த்துருப்போம் ஒரு கொஷினில் ஆல்ரெடி. அப்போது நிலை முதலும் நடைமுறை முதலும் தான் ஒரு நிறுவனத்தின் சீரான நிதி ஓட்டம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டோம், ஓகேங்களா? அப்போது நிதி ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்கு தேவைன்னா நிலை முதலும் நடைமுறை முதலும், ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இந்த பாடத்துலேருந்து எத்தனை கொஷின் இந்த செமஸ்டர் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். போன ப்ரீவியஸ் இயர் செமஸ்டருக்கு 1, 2, 3, ஓகேங்களா? இதில் 3, 4, அடுத்தது 5, 6, 7, 8, கிட்டத்தட்ட 8, 9 கொஷின்ட்டு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடம் இந்த நிதி மேலாண்மை. இது வந்து நம்ம டிஆர்பி, எஸ்ஆர்பி, டிசிசிபி எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், ஓகேங்களா? யாரெல்லாம் மேலாண்மையில் அரியர் வச்சுருக்கீங்களோ, இந்த பாடம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் அரியர் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இப்போ செகண்ட் செமஸ்டர் எழுதும்போது அவங்களும் இந்த எக்ஸாமை எழுதலாம், ஓகேங்களா? யார் யார் ஃபஸ்ட்டு இயர் படிக்க போகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கொடுத்தா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் வந்து இது போடுங்க அது போடுங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க, நாங்கள் போடுறோம், ஆனால் கரெக்டான ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குது, ஓகேங்களா? ஒரு வீடியோ போட்டால் 100 சம்திங் வியூஸ் தான் வருது, அதிகமாக யாருமே பார்க்க மாட்றாங்க. 2000 சப்ஸ்கிரைபர்கிட்ட இருக்காங்க, கிட்டத்தட்ட 1800 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. யாரும் அதிகமாக பார்க்குறதில்ல, கொஞ்சம் அது மன வருத்தமாகவே இருக்குது, ஓகேங்களா? அதிகமாக ஷேர் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? ஷேர் பண்ணி எல்லாருமே பார்க்காதவங்களாம் பார்க்க வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.